ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குளோபல் ஷார்ட் அண்ட் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, February 2025 நடக்க போகிற ஷார்ட் அண்ட் டைப் ரைட்டிங் அக்கௌண்டன்சி எக்ஸாமினேஷனோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்க்க போகிறோம். அதை வந்து டோட் சார்பாக இன்றைக்கி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் கொடுத்துருக்கிற டேட்ஸு, அதுக்கப்புறமா டைம் டேபிள், அதெல்லாம் என்னன்றதை வந்து பார்க்கலாம். தென் அதையும் தாண்டி சில முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சிலபஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்களா அப்படின்ற மெயினான அப்டேட்டுமே இதில் இருக்குது, தெளிவாக போட்டிருக்காங்க. நம்ம என்னன்றதை வந்து பார்க்கலாம். சரிங்களா? பப்ளிகேஷன் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் இன்வைட்டிங் அப்ளிகேஷன்ஸ் பை ஆன்லைன் என்றைக்கு சொல்லியிருக்காங்க பாருங்கள், 15ஆம் தேதி. ஓகே, இன்றைக்கி வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுருக்காங்க. தென் அவைலபிலிட்டி ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் த்ரூ போர்ட்டல். ஆன்லைன் அப்ளிகேஷன் மட்டும்தான் லாஸ்ட்டு ஒரு 6-7 எக்ஸாமாகவே அப்படி தான் இருக்குது 2022 இருந்தே. ஸோ அது வந்து சொல்லியிருக்காங்க 16ஆம் தேதியிலேருந்து அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் எப்போ சொல்லியிருக்காங்க அப்படின்னா January 17. சரிங்களா? கரெக்டாக ஒரு 1 மந்த்து சொல்லியிருக்காங்க. இப்போ 16ஆம் தேதி வந்து அப்ளிகேஷன் வந்து அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து அதில் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாமா அப்படின்னா என்னுடைய பர்சனல் சஜஷன் வேண்டாம். ஒரு கிறிஸ்மஸ்க்கு அப்புறமா நீங்கள் வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து இருக்காது. இல்லைனா ஒரு 1 வீக் வெயிட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் நாளே அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ண வேண்டாம். ஏன்னா நிறைய எரர்ஸ் இருக்கும். அதனால் வந்து ஒரு 1 வீக் போகட்டும். சரிங்களா? எல்லாமே ப்ராப்பராக வந்து வெப்சைட் வந்து ஃபங்க்ஷன் ஆகிறப்ப நம்ம யூடியூப்லேயே நம்ம சேனல்லே ஒரு வீடியோ வரும், ஹவு டு அப்ளைன்னு சொல்லிட்டு, அதை பார்த்துட்டு கூட அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? தென் 16ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 16ஆம் தேதியிலேருந்து January 17ஆம் தேதி வரைக்கும் சொல்லியிருக்காங்க. 1 மந்த் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ போதுமான நேரம் அது. தென் டேட்டா கரெக்ஷன் பீரியட் ஆஃப்டர் டேக்கிங் ஃபைனல் காப்பி அப்படின்னு சொல்லிட்டு வித்தவுட் ஃபைன் January 19ஆம் தேதியிலேருந்து 21ஆம் தேதி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் எந்த ஒரு தப்பும் இல்லாமல் அப்ளை பண்ண பாருங்கள். சப்போஸ் நீங்கள் எதனா தப்பாக அப்ளை பண்ணி ஃபைனல் காப்பி எடுத்துட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறமா டேட்டா கரெக்ஷன் பீரியட் இருக்கும். மோஸ்ட்லி அந்த டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் சென்டரும் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை பற்றி அப்டேட் கொடுப்பாங்க. இப்போ நம்ம அப்ளை பண்ணுறப்ப எக்ஸாம் சென்டர் வந்து செலக்ட் பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ அது வந்து January 19ஆம் தேதியிலேருந்து January 21 3 நாள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் முக்கியமான டேட்ஸு. அப்புறம் எக்ஸாமினேஷன் டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. February 15, 16 அது வந்து பார்த்திங்கன்னா ஹை ஸ்பீட் எக்ஸாமினேஷன்ஸ். 15ஆம் தேதி தமிழ் ஹை ஸ்பீடும் 16ஆம் தேதி இங்கிலீஷ் ஹை ஸ்பீட் எக்ஸாமினேஷன்ஸுமே வந்து நடக்கும் ஷார்ட் ஹேண்டு. அடுத்த வீக் வந்து பார்த்திங்கன்னா ஹை ஸ்பீட் நடந்த அடுத்த வீக்குக்கு உங்களுக்கு 22ஆம் தேதி 23ஆம் தேதி வந்து ஜூனியர் இன்டர்மீடியட் சீனியர் கிரேட் எக்ஸாமினேஷன்ஸ் நடக்குன்னு சொல்லியிருக்காங்க. 22ஆம் தேதி சனிக்கிழமை உங்களுக்கு வந்து தமிழ் ஷார்ட் ஹேண்டு நடக்கும் ஜூனியர் சீனியர். 23ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் இன்டர் சீனியர் இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்ட் வந்து நடக்கும். சரிங்களா? அதுக்கப்புறமா அடுத்த நாள் திங்கட்கிழமை உங்களுக்கு வந்து அக்கௌண்டன்சி எக்ஸாமினேஷன்ஸ் வந்து நடக்கும். தென் அங்கேருந்து அடுத்த வீக் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டைப் ரைட்டிங் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து நடக்கும் சனி ஞாயிறு. சரிங்களா? March 1ஆம் தேதியும் 2ஆம் தேதி. இதுதான் முக்கியமான அப்டேட்டு. டென்டேட்டிவ் டேட் ஆஃப் பப்ளிகேஷன் ஆஃப் எக்ஸாம் ரிசல்ட்டு 6/5/2025 மே மாதம்னு சொல்லியிருக்காங்க. மோஸ்ட்லி இங்கே இந்த டேட்டில் இருந்து உங்களுக்கு ஒரு 10 நாள் ரிசல்ட் வந்து வந்துடும். அதாவது உங்களுக்கு அதிகபட்சமாக May 3rd வீக்கோ இல்லைனா May 2nd வீக்கோ உங்களுக்கு ரிசல்ட் வந்து வந்துடும். மோஸ்ட்லி இந்த டேட்டுக்கு வரதுக்கே வந்து சான்சஸ் வந்து இருக்குது. லாஸ்ட்டு 2 எக்ஸாமை வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொன்ன டேட்லேயே வந்து ரிலீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால் இந்த டேட்டை வரலாம். இல்லை அப்படின்னா ஒரு 10 நாள். சரிங்களா? ஒரு 10 நாளோ இல்லைனா ஒரு 2 வாரமோ. ஓகே. தென் முக்கியமான நோட் ஒன்று கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, தி டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் ரிசல்ட் ஆர் purely tentative. This is only for information to alert the candidates and typewriting institutes to get prepared for the examinations. ஓகே, இது டென்டேட்டிவ் தான். எல்லாமே சேஞ்சஸ் இருக்கும். கேண்டிடேட்ஸையும் இன்ஸ்டியூட் ஆட்களையும் வந்து அலர்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டென்டேட்டிவ்னு சொன்னாலும் இந்த டேட்டில் தான் வந்து நடக்கும் மோஸ்ட்லி. சரிங்களா? தென் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்லாம் இந்த 2 வெப்சைட்டில் வந்து பார்த்துக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. அஃபிஷியல் அப்டேட் தான் இது. தென் இதையே அப்படியே தமிழில் முக்கியமானதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. 17ஆம் தேதியிலேருந்து 17ஆம் தேதி வரைக்கும் கடைசி நாள். 16ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி ஒரு 1 வீக் கழிச்சே நீங்கள் வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இது திருத்தம் செய்ய மேலே கொடுத்துருக்க அதே டேட்டா தாங்க. தென் எக்ஸாம் ஃபீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஜூனியர் இன்டர் சீனியர் ஹை ஸ்பீடுக்கெலாம் எவ்வளோ எக்ஸாம் ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தென் கூடவே மேலே அப்ளிகேஷன் காஸ்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன், தி கேண்டிடேட் ஷுட் பொசஸ் தி ரெக்வயர்டு குவாலிஃபிகேஷன்ஸ் ஆஸ் பர் தி பப்ளிகேஷன் ஆஃப் நோட்டிஃபிகேஷன். ரெக்வயர்டு குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. டைப் ரைட்டிங் வந்து ஜூனியர் பண்ணணும் அப்படின்னா 8th ஸ்டாண்டர்ட் மினிமம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.
டைப்ரைட்டிங் சீனியர் வந்து பண்ணணும் அப்படின்னா ஜூனியர் கிரேடில் பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஷார்ட் ஹேண்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 10th வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் மினிமம் ஜூனியர் கிரேடுக்கு. தமிழாக இருந்தாலும் சரி, இங்கிலீஷாக இருந்தாலும் சரி. இன்டர்மீடியட் கிரேட் வந்து பண்ணுறதுக்கு நீங்கள் ஜூனியர் வந்து பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சீனியர் வந்து பண்ணுறதுக்கு ஷார்ட் ஹேண்ட் இங்கிலீஷ் சீனியர் பண்ணுறதுக்கு இன்டர்மீடியட் கிளியர் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஷார்ட் ஹேண்ட் சீனியர் தமிழில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜூனியர் கிரேட் வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஹை ஸ்பீட் டைப்ரைட்டிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா சீனியர் கிரேட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அக்கௌண்டன்சிக்கு 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். அக்கௌண்டன்சி சீனியருக்கு வந்து பார்த்திங்கன்னா 12th இல்லைனா 10th ப்ளஸ் அக்கௌண்டன்சி ஜூனியரில் கிளியர் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா கேண்டிடேட்ஸ் ஆர் பர்மிட்டட் த்ரூ அப்ரூவ்டு இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர் ஆஸ் ப்ரைவேட் கேண்டிடேட்ஸ் ஃபார் ஆல் கேட்டகரி ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ். நீங்கள் வந்து எல்லா கேட்டகரி ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியரோ சீனியரோ டைப்ரைட்டிங்கோ ஷார்ட் ஹேண்டோ எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் இன்ஸ்டியூட் மூலமாகவும் அப்ளை பண்ணலாம், இல்லைனா நீங்கள் வந்து ப்ரைவேட்டாகவும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஜூனியர் வந்து இன்ஸ்டியூட் மூலமாக போகக்கூடாது, இன்ஸ்டியூட் மூலமாக தான் போகணும், ப்ரைவேட்டாக அப்ளை பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் இருந்துச்சு. அது வந்து எடுத்துட்டாங்க. அது வந்து கன்சல்டேஷனில் தான் இருந்துச்சு, ஆனால் எடுத்துட்டாங்க. சரிங்களா? அப்படி எதுவுமே கிடையாது. லாஸ்ட் எக்ஸாமுக்கு எப்படி இருந்துச்சோ அதே தான், நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அப்ரூவ்டு இன்ஸ்டியூட் மூலமாகவோ இல்லைனா வந்து ப்ரைவேட் கேண்டிடேட்டாவோ நீங்கள் ஜூனியர் கிரேடோ எந்த கிரேடாக இருந்தாலும் நீங்கள் வந்து போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் ஒரே சப்ஜெக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கிரேடுக்கு அப்ளை பண்ணக்கூடாது. ஜூனியரும் சீனியரும் அப்ளை பண்ணலாமா, ஜூனியரும் இன்டரும் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க 12வது. அது மாதிரி பண்ணக்கூடாது. அப்படி பண்ணிங்கன்னா மால் ப்ராக்டிஸ் ஆயிரும். சரிங்களா? வேறு வேறு அப்ளிகேஷன் போட்டுக்கலாமானா அதுவுமே மால் ப்ராக்டிஸ் தான், உங்களுக்கு ரிசல்ட் வராது, பிடிஎல்னு சொல்லிட்டு வந்துடும். அதே மாதிரி தி எக்ஸாமினேஷன் சென்டர் மே பி ரீஅலாட்டட் டிபெண்டிங் ஆன் தி நம்பர் ஆஃப் கேண்டிடேட் ரிஜிஸ்டரிங் டு மெயின்டைன் எஸ்ஓபி ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர். அதாவது எக்ஸாமினேஷன் சென்டர் அப்ளை பண்ணுறப்ப செலக்ட் பண்ண முடியாது. அதுக்கப்புறமா அவங்க ஒரு டேட் சொல்லுவாங்க. அதை நம்ம வந்து நம்மளுடைய அவங்களே ஒரு சென்டர் வந்து சூஸ் பண்ணி தருவாங்க. அது ஓகேவா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம சொல்லணும். சப்போஸ் அது வேண்டாம் அப்படின்னா அதை வந்து நம்ம அப்புறமா சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதை பற்றி அப்டேட் வரும். இப்போல்லாம் வந்து வராது. உங்களுக்கு வந்து ஹால் டிக்கெட் வரதுக்கு ஒரு 1 வீக் முன்னாடியோ இல்லைனா ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடியே வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அந்த அப்டேட் வரப்போ நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு சப்ஜெக்ட் கோட் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இது எல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். இந்த நோட்டிஃபிகேஷனை கீழே கொடுக்குறேன், நீங்கள் ஒரு வாட்டி வந்து பாருங்கள். அதே மாதிரி எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் காமன் சென்டர்ஸுன்றது எல்லா டைப்ரைட்டிங் எக்ஸாமினேஷன்ஸுமே நடக்கிறது. லிமிட்டட் சென்டர்ஸ்ன்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷார்ட் ஹேண்ட் எக்ஸாமினேஷன்ஸ் ஹை ஸ்பீட் தவிர்த்து அக்கௌண்டன்சி எக்ஸாமினேஷன் சென்டர்னால் அக்கௌண்டன்சி எக்ஸாம் நடக்கிறது. சூப்பர் லிமிட்டட் அப்படின்னா ஹை ஸ்பீட் எக்ஸாமினேஷன்ஸ் மட்டும் நடக்கிறது. சரிங்களா? அதே மாதிரி எக்ஸாம் ஃபீஸ் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதையுமே நீங்கள் வந்து பார்க்கலாம். ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தான் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இது மற்ற டீட்டெயில்ஸ்லாம் ஆல்ரெடி இருக்கிறது தாங்க. சரிங்களா? நம்ம புதுசாக எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுறப்ப நம்ம தெளிவாக வந்து பார்க்கலாம். சரிங்களா? மற்றபடி வேறு எந்த இம்பார்ட்டன்ட் டேட்டாஸும் வந்து கிடையாது. லாஸ்ட் டேட்டு 17/1/2025 5 மணி வரைக்கும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஜனவரி மாதம் கிட்டத்தட்ட 1 மந்த் இருக்குங்க. ஓகே, தென் வேறு எதுனா இம்பார்ட்டன்ட் டேட்டா கொடுத்துருக்காங்களா? எதுவும் கிடையாது. ஓகே ஃபைன். இதை நீங்கள் ஒரு வாட்டி வந்து கோத்ரூ பண்ணுங்கள். அதுக்கப்புறமா டைம் டேபிள் கொடுத்துருக்காங்க. இந்த டைம் டேபிள் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். 15/16 ஓகே ஷார்ட் அண்ட் ஹை ஸ்பீட் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து நடக்கும். எந்தெந்த டைமில் என்னென்ன இது இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 22, 23 சரிங்களா, உங்களுக்கு வந்து ஷார்ட் அண்டு ஜூனியர் இன்டர் சீனியர் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இதை இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்கலாம். அதே மாதிரி டைப் ரைட்டிங் 1ஆம் தேதியும் 2ஆம் தேதியும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இவ்வளோ தான் வந்து புதுசாக வந்திருக்கிற அப்டேட்டு. என்ன தான் வந்து டிசம்பர் 16ஆம் தேதியிலேருந்து அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னாலுமே நீங்கள் வந்து ஒரு 1 வீக் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். சரிங்களா? நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெருசாக எதுவும் தேவைப்படாது. ஓகே, நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா 10th சர்டிஃபிகேட் இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி தான். தென் ஜூனியர் சர்டிஃபிகேட் கேட்பாங்க. ஓகே, உங்களுக்கு வேறு எதனா டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷன் வந்து போடுங்க. அதே மாதிரி அட்டஸ்டட் வச்சு அப்ளை பண்ணுமா அப்படின்னு எதனா அப்டேட் கொடுத்துருக்காங்களான்னு பார்த்தா லாஸ்ட் எக்ஸாமுக்கு வந்து கொடுக்கல. இந்த எக்ஸாமுக்கு மோஸ்ட்லி கொடுக்கலன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம அப்ளை பண்ணுறப்ப நம்ம அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம். அட்டஸ்டட் வச்சு அப்ளை பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? வாங்கி வச்சுக்கிறதுனாலுமே பிரச்சனை கிடையாது. அட்டஸ்டட் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிங்கனாலுமே ஓகே தான். லாஸ்ட் எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் அட்டஸ்டட் கேட்டிருந்தாங்க. இந்த எக்ஸாமுக்கு கேட்டிருக்காங்களா? இங்கே வந்து பார்த்துக்கலாம்.
The following list of items should be uploaded in the online application portal. SSLC கேட்டிருக்காங்க. அப்புறம் போனஃபைட் சர்டிஃபிகேட்னா 10th இல்லாதவங்களுக்கு, வித்தவுட் SSLC குவாலிஃபிகேஷன் இல்லாதவங்களுக்கு போனஃபைட் சர்டிஃபிகேட் வந்து வாங்கணுன்ற மாதிரி. அதே மாதிரி ரீசெண்ட்லி டேக்கன் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் அது கேட்டிருக்காங்க. ஓகே, அதில் வந்து நீங்கள் எதுவும் நேமோ டேட் ஆஃப் பர்த்தோ பிரிண்ட் பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. போல்ட் லெட்டரில் கொடுத்துருக்காங்க. கேண்டிடேட் ஷுட் அப்லோட் செல்ஃப் அட்டஸ்டட் காப்பி ஆஃப் ப்ரீ குவாலிஃபைட் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் சர்டிஃபிகேட். செல்ஃப் அட்டஸ்டட் நாமளே சைன் போட்டாலே வந்து போதுமானது, பிளாக்லேயோ இல்லை ப்ளூலேயோ. சரிங்களா? எனி ஒன் கவர்மெண்ட் அப்ரூவ்டு ஐடென்டிட்டி ப்ரூஃப் வியரிங் ஐடி நம்பர், ஃபோட்டோ, நேம் ஆர் டேட் ஆஃப் பர்த். அதாவது கவர்மெண்ட் அப்ரூவ்டு ஐடென்டிட்டி ப்ரூஃப் வந்து இருக்கணும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஐடி நம்பர் இருக்கணும், ஃபோட்டோ இருக்கணும், நேம் இருக்கணும், டேட் ஆஃப் பர்த் இருக்கணும். எனி ஒன் ஆதார் கார்டு இல்லை அப்படின்னா பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டர் ஐடி, ஓகே, அந்த மாதிரி எதுனா ஒன்று கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து மேண்டேட்ரி டு அப்லோடுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் அட்டஸ்டட் வந்து நீங்களே போட்டுக்கிட்டிங்கன்னா போதுமானது. செல்ஃப் அட்டஸ்டட் தான் சொல்லியிருக்காங்க, பார்த்துக்கலாம். சரிங்களா? நான் கவர்மெண்ட் ஆஃபீஸர் நான் வந்து க்ரீன் இங்கில் வந்து சைன் வாங்கி வச்சுருக்கேன் ஆல்ரெடி அட்டஸ்டட் ஆஃபீஸர் கிட்ட அப்படின்ற மாதிரி இருந்துச்சுனாலுமே ஓகே தான், நீங்களுமே ஒரு சைன் போட்டுக்கோங்க, அவ்வளோதான். சரிங்களா? நம்ம இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்கலாம் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. மோஸ்ட்லி அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு 10 நாள் ஆகும். ஏன்னா வெப்சைட்டில் சில ப்ராப்ளம் இருக்கும் ஸ்டார்டிங்கில். நீங்களுமே அப்ளை பண்ணாதீங்கன்னு தான் சொல்லுவேன். தேவையானதை மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ எக்ஸாம் டேட் வந்தாச்சு. ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இந்த தகவலை மற்றவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ப்ராப்பராக அப்ளை பண்ணுற வீடியோவில் நம்ம வந்து அகைன் வந்து பார்க்கலாம். ஓகே, நம்ம சேனலில் நிறைய டிக்டேஷன்ஸுமே போட்டிருக்கோங்க எல்லா கிரேடுக்குமே. ஷார்ட் ஹேண்ட் தமிழ் ஜூனியர், சீனியர். இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர், இன்டர், சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு 6 minutes, 6:30 minutes, 7 minutes டிக்டேஷன், அப்புறம் எக்கோ டிக்டேஷன்ஸ்லாம் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு போங்க, எக்ஸாமுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு யாராவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்க. சரிங்களா? தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். பை.